தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த காணொளி, இப்ப புதிதாக அறிமுகமாக இருக்கின்ற யுபிஎஸ் திட்டம் குறித்த ஒரு சுருக்கமான ஒரு காணொளி. ஏன்னா, இப்ப தான் புதுசா நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை. நம்ம வந்து ஒரு ரிட்டயர் ஆகும்போது ஒரு பென்ஷன் அமௌண்ட் குடுக்கணும். அது ரொம்ப நாள் கோரிக்கைய நம்ம வச்சுட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில இப்ப கவர்ன்மென்ட் புதுசாக யுபிஎஸ்ன்னு திட்டத்த குடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தொகை வந்து ரிட்டயர் ஆகும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை? அந்த தொகை கிடைக்குமா? இதில என்ன சாதக பாதகங்கள் இருக்கு? அப்படிங்கிறத பத்தி ஒரு சுருக்கமான ஒரு காணொளி நம்ம இத பார்த்துக்கலாம். தோழர்களே, இந்த என்பிஎஸ், யுபிஎஸ்ல எடுத்த உடனே ஒரு விஷயம் தெளிவா சொல்லிர்றேன் உங்களுக்கு. என்பிஎஸ்க்கும், யுபிஎஸ்க்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்பிஎஸ்ல நம்ம டோட்டலா ஒரு 1 crore உங்க ரிட்டயர் ஆகும்போது உங்க அக்கவுண்ட்ல கேஷ் இருக்கும். அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1 crore 60% கையில எடுத்துருவீங்க. அதாவது ஒரு 60 லட்சம் கைக்கு வந்துரும். பேலன்ஸ் இருக்கிற 40 லேக்ஸ என்ன பண்ணுவோம் நம்ம, அதுக்குன்னு இருக்கிற கம்பெனிஸ்ட்ட போட்டு பென்ஷன் நம்ம குடுப்போம் அப்படிங்கிறது என்பிஎஸோட ஒரு அடிப்படை. அந்த 40% அமௌண்ட்டும் நமக்கு இருக்கும். நமக்கு அப்புறம் நம்ம மனைவிக்கோ, கணவருக்கோ குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் திரும்பி அவங்க இறந்த பிறகு ரீஃபண்ட் நம்ம வேணும்னா ஸ்கீம் செலக்டட் எதாவது வாங்கிக்கலாம் நம்ம. இது என்பிஎஸ்ல இருக்கிற மெயின் ஷரத்து. ஆனால் யுபிஎஸ்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நம்ம கிட்ட இருந்த அந்த மொத்த அமௌண்ட்டில் ₹1 கூட வராது. அதான் யுபிஎஸ்ல இருக்கிற ஒரு மிக பெரும் பிரச்சனையா நான் இதில பார்க்கிறேன். ஏன்னா, என்பிஎஸ் ஒரு சந்தாதாரர் அப்படிங்கிற முறையில, யுபிஎஸ்ல நம்ம டோட்டல் அக்குமுலேட் கார்பஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அந்த அமௌண்ட்ல எதுவுமே ரீஃபண்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் முதல்ல இருக்கிற ஒரு பிரச்சனை. 2வதாக இந்த யுபிஎஸ்ல அந்த அஷ்யூர்டு பே அவுட்ன்னு சொல்றது எந்த இடத்துலயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க தோழர்களே. எந்த ஒரு இடத்துலயுமே யுபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் பென்ஷன் குடுக்குறேன்னு அவங்க சொல்லவே இல்ல. அஷ்யூர்டு பே அவுட் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தொகை இன்னைக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் அதில இருக்கிற ஒரு முக்கியமான சரத்தே. சரி, இந்த உறுதிப்படுத்தப்பட்ட தொகை அப்படிங்கிறது என்ன? அது எப்படி குடுக்குறாங்க? எந்த அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ரொம்ப பெரிய கால்குலேஷன்லாம் அவங்க குடுக்கல. ரொம்ப சிம்பிளா குடுக்குறாங்க அதில. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிர்றேன். என்பிஎஸ், யுபிஎஸ்ல ஆல்ரெடி நானு டிஃபரன்ஸ் சொன்னேன். அதே மாதிரி இதில இந்த கிராஜுவிட்டி என்பிஎஸ்ல இருக்கவும் நமக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும். ரொம்ப சுருக்கமான கால்குலேஷன்ல என்பிஎஸ்ல ஒருத்தர் 30 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டயர் ஆனார்ன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒரு 50,000 பேசிக் எடுத்துட்டு கால்குலேஷன் வச்சீங்கன்னா, ஒரு ₹15,00,000 அவருக்கு என்ன வரும் உங்களுக்கு? ஒரு அம் கிராஜுவிட்டியா வரும். ஆனால் யுபிஎஸ்ல அவ்வளோ கிராஜுவிட்டி வராது. அதாவது என்பிஎஸ்ல 15,00,000 கிராஜுவிட்டி வாங்குறாங்கன்னு சொன்னால், யுபிஎஸ்ல கிராஜுவிட்டி ஒரு ₹6,00,000 தான் வரும். அந்த கணக்கீடுகள் அந்த மாதிரி. அந்த கணக்கீடுகள் வந்து இந்த காணொளியுடைய அப்படியே வரிசையா பார்க்கலாம் நம்ம. தொடக்கத்தில இருக்கிறோம். வரிசையா பார்க்கலாம். சரி. இப்ப இந்த அஷ்யூர்டு பே அவுட் அஷ்யூர்டு பே அவுட் உறுதிப்படுத்தப்பட்டதை எப்படி குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்க வந்து ஒரு 20 வயசுல வேலை செஞ்சுட்டு ரிட்டயர் ஆகுற வயசுல ஆகுறீங்க. அன்னைக்கு உங்களுடைய 12 மாத ரிட்டயர் ஆகுற கடைசி 12 மாசத்தினுடைய பேசிக் பே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் பே மட்டும் தான். டிஏ கால்குலேஷன் கிடையாது இதுல. பேசிக் பே. பேசிக் பே வந்து 12 மாசம் ஆவரேஜ் பேசிக் பே உங்களுக்கு. அந்த ஆவரேஜ் டிவைடட் பை 2. இப்போ உங்களோட பேசிக் பே வந்து ஆவரேஜ் 1 லேக்ன்னு வச்சுக்கோங்களேன். அது டிவைடட் பை 2ன்னு போகும்போது உங்களுடைய பேசிக் பே 50,000 ஆகும். இந்த கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா, P/2 இன்டு Q/300 இன்டு IC/BC இதுதான் அந்த சரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஃபார்முலா. உங்களுக்கு அந்த இணைக்கிறேன் இப்ப நானு. இந்த P/2 அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய டோட்டல் நான் சொன்ன மாரி பேசிக் பே டிவைடட் பை அந்த சராசரி டிவைடட் பை 2 அப்படிங்கும்போது நான் சொன்ன மாரி 50,000 இன்டு அந்த Q/300 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்க 300 மாசம் வேலை 25 வருஷம் வேலை செஞ்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 300 மாசம் வரும். ஒரு 35 வயசுல டிபார்ட்மென்ட்க்கு நீங்க பிஏ வரீங்க, போஸ்ட்மேனா வரீங்க, ஏதோ ஒண்ணு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 60 வயசு ரிட்டயர் ஆகும்போது ஒரு 300 மாசம் வேலை செஞ்சிருப்பீங்க. ஸோ 300 டிவைடட் பை 300 இன்டு IC/BCன்னு சொல்றாங்க. இந்த ஐசிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இண்டிவிஜுவல் கார்பஸ். டோட்டலா நம்மளுடைய அதுவரைக்கும் மொத்தமா சேர்ந்திருக்கிற பிளான்ல இருக்கிற டோட்டல் கார்பஸ் அமௌண்ட் எவ்வளோ? நம்ம இப்ப என்பிஎஸ் சொல்றோம். என்பிஎஸ் இருக்கிற கார்பஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது. இப்ப நான் சொல்லும்போது 1 கோடின்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை பிசிங் அப்படிங்கிறது பெஞ்ச்மார்க் கார்பஸ். அந்த பெஞ்ச்மார்க் கார்பஸ் கணக்கீடுகள் இருக்கு. பட் கிட்டத்தட்ட அது வந்து இதுக்கு ஈக்குவலா தான் வரும். ஐசி நம்ம இண்டிவிஜுவல் கார்பஸ்க்கும் பெஞ்ச்மார்க் கார்பஸ் வித்தியாசம் பெருசா வராது. கரெக்ட்டா இன்வெஸ்ட்மென்ட் கரெக்ட்டா ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, 2 கிட்டத்தட்ட ஒரே தொகையா தான் வரும். ஸோ அதே மாரி பார்த்தா அதுவும் ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அதாவது P/2 50,000 இன்டு அந்த Q/300 300/300ன்னா அதுக்கும் 1. இது IC/BC 1ன்னு வச்சீங்கன்னா, உங்களுடைய அந்த அஷ்யூர்ட் பே அவுட்டுக்கான பேசிக் பே ரூ. 50,000 ஃபிக்ஸ் ஆகும்.
இந்த 50,000க்கு தான் எவ்வளோ வரும் உங்களுக்கு? டிஏ அன்னைக்கு இருக்கிற டிஏக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், அத வச்சு உங்களுக்கு பே அவுட் வந்து குடுப்பாங்க. அப்படிங்கிறது தான் இதில இருக்கிற ஒரு சிம்பிளான கால்குலேஷன். இதில வந்து இந்த ஐசிபிஐபிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கொஞ்சம் பென்ஷனும் அந்த அவங்க சொல்ற மாரி அஷ்யூர்ட் பே அவுட்க்கான தொகை வந்து குறையும். இதில முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்ப நான் சொன்ன மாரி 35 வயசுல வேலைக்கு சேர்ந்து ஒரு 60 வயசு ரிட்டர்ன் வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாரி 20 வருஷம் கரெக்ட்டா சர்வீஸ் வந்துரும். 300 மாசம் கரெக்ட்டா வந்துரும். இல்ல ஒருவேளை 25 வயசு வேலைக்கு சேர்ந்துட்டீங்க டிபார்ட்மெண்ட்ல. எம்டிஸாவோ, போஸ்ட்மேனா போய் வேலை சேர்ந்துட்டீங்க. ஒரு ரிட்டயர்மென்ட் 60 வயசு ஆகிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு என்ன உங்களுக்கு அந்த மந்த்ஸ் 300 மாசத்துக்கு நீங்க மேல வேலை செஞ்சிருப்பீங்க. கரெக்ட்டா 20 வருஷம் சர்வீஸ் இருந்துச்சுன்னா 300 மாசம் கரெக்ட்டா வரும். ஆனால் 20 வருஷத்த தாண்டி நீங்க வேலை செய்யும்போது, அந்த மாதங்கள் அதிகமாயிட்டே போகும். ஆனா, நீங்க எத்தன மாசம் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க எடுத்துக்கிற கணக்கீடு 300 மாசம் மட்டும் தான் எடுத்துக்குவாங்களே தவிர, 300 மாசத்துக்கு மேல கணக்கீடு எடுத்துக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய மிக பெரும் இது குறை. கிட்டத்தட்ட ஒரு 10, 15 சர்வீஸே வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரீயா போற மாரி இந்த கால்குலேஷன்லாம் இருக்கு. இதெல்லாம் எதிர்காலத்தில மாறுமா? மாறாதான்லாம் தெரியல. ஆனா, இப்ப இருக்க சூழ்நிலையில் 300 மாசம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது. இல்ல குறைஞ்சபட்சம் 120 அதாவது ஒரு 10 வருஷம் குறைஞ்சபட்சம் இருக்கணும். 25 வருஷம் வேலை செஞ்சா ஃபுல் சர்வீஸ். இதுதான் அஷ்யூர்ட் பே அவுட்க்கான ஒரு கால்குலேஷன். இதுல இன்னொரு அடுத்த ஒரு சாராம்சம் இருக்கு. இல்ல ஒருவேள நான் விஆர்எஸ்ல போறேன். விஆர்எஸ்ல போறதுக்கு எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஆர்எஸ்க்கும் இதே தான். 25 வருஷம் முழு சர்வீஸ் முடிச்சுட்டீங்க. நீங்க 10 வருஷத்துக்கு மேல விஆர்எஸ்ல போறனா போகலாம். நெறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு. இவ்வளவு வருஷத்துல போனா இவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்கும்னு கால்குலேஷன்ஸ் இருக்கு. 25 வருஷம் நீங்க ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, 50% உறுதிப்படுத்தப்பட்ட தொகை. பேசிக்கலா 50% உறுதிப்படுத்தப்பட்ட தொகைன்னு சொல்றாங்க. சரி இந்த 50% நம்ம விஆர்எஸ்ல போன உடனே நான் சொன்ன கால்குலேஷன் படி அந்த அஷ்யூர்ட் பே அவுட் நமக்கு குடுத்துருவாங்களா? அப்படின்னு சொன்னால் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 25 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு விஆர்எஸ்ல போனாலும், என்னைக்கு உங்களுக்கு 60 வயசு ஆகுதோ, எப்போ நீங்க ஆக்சுவலா டிபார்ட்மெண்ட்ல ரிட்டயர் ஆயிருப்பீங்களோ, அன்னைக்கு தான் அந்த அந்த தேதியிலிருந்து தான் அந்த அஷ்யூர்ட் பே அவுட்ங்கிற அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது, இதுல ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். இந்த யுபிஎஸ்ல இந்த 2 சிக்கல்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாரி, நம்ம டோட்டல் கார்பஸ்ல இருந்து எந்த அமௌண்ட்டும் நம்ம கைக்கு வராது. 2வதாக நீங்க விஆர்எஸ்ல போனேன்னு நெனச்சீங்கனாலும், என்னைக்கு நீங்க விஆர்எஸ்ல போனாலும், ஆக்சுவல் ரிட்டயர்மென்ட் டேட் என்னைக்கோ, அந்த தேதியிலிருந்து தான் அஷ்யூர்ட் பே அவுட் கிடைக்கும். இதுதான் இதுல இருக்க 2 சிக்கல்கள். 3வது ஃபேமிலி பென்ஷன். இதுக்கு ஃபேமிலி பென்ஷன் எலிஜிபிலிட்டி குடுக்குறாங்க. இந்த ஃபேமிலி பென்ஷன் எப்படி கால்குலேஷன் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நான் அஷ்யூர்ட் பே அவுட் சொன்னேன் இல்லைங்களா? பேசிக் பே. அந்த பேசிக் பேல 60% பிளஸ் டிஏ. இப்ப நான் சொன்ன மாரி 50,000ன்னா 60%னா ரூ. 30,000 வரும் உங்களுக்கு. அப்போ அந்த 30,000 பிளஸ் டிஏ நம்ம ஸ்பவுஸுக்கோ, கணவருக்கோ நம்ம யார வாரிசா போடுறோமோ, அவங்களுக்கு அதுல போகும் அப்படிங்கிறது இதுல இருக்கிற இன்னொரு விஷயம். ஃபேமிலி பென்ஷன் பொறுத்தவரைக்கும் இது ஒரு விஷயம் இருக்கு. இதுல இத தாண்டி லம்ப் சம் வித்ட்ராயல்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க. இந்த லம்ப் சம் வித்ட்ராயல்ங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்பிஎஸ்ல இருக்கிற மாரியான ஒரு ஆப்ஷன் தான். இப்ப ஃபுல் ரிட்டயர்மென்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு ரிட்டயர் ஆகி போகும்போது 60% வாங்கிக்கலாம்னு நான் சொல்றோம் இல்லையா நம்ம. அதே மாரி இந்த லம்ப் சம் வித்ட்ராயல்ல நீங்க விஆர்எஸ்ல போகும்போதோ, அல்லது சூப்பரானுவேஷன்ல போகும்போதோ 60% அமௌண்ட்ட நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 40%க்கு மட்டும் நான் சொன்ன மாரி கால்குலேஷன்ல அஷ்யூர்ட் பே அவுட் கால்குலேஷன்ல அவங்க போட்டு அந்த ஐசிபிஐபிசி போடும்போது இன்வெஸ்ட்மென்ட் இண்டிவிஜுவல் கார்பஸ் ஒரு 60% வெளிய போகும்போது கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாரி பென்ஷனோட அமௌண்ட் என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். ஆனால் அந்த 40% அமௌண்ட் வந்து திருப்பி நமக்கு ரீஃபண்ட் ஆகாது. இதுதான் இந்த யுபிஎஸ்ல இருக்கிற ஒரு திட்டம். இதுல ஒருவேளை நீங்க யுபிஎஸ் செல் பண்ணிட்டீங்கன்னா, திருப்பி என்பிஎஸ்க்கு வர முடியுமான்னு சொன்னால் வர முடியாது. யுபிஎஸ் திட்டம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஃபைனல். நீங்க ஒன்ஸ் யுபிஎஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா, நீங்க வந்து ரிவோக்கபிள் ஆக முடியாது. அதுல தான் நீங்க கன்டினியூஸா என்ன பண்ணணும் நம்ம? தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது யுபிஎஸ்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான ஷரத்து. ஸோ இந்த யுபிஎஸ் திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சாதகங்கள் தெரிஞ்சாலும், சில பாதகங்களும் இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தம். இதுல வந்து மெயினா என்னோட தனிப்பட்ட முறையில் நான் சொல்ற மாரி இருந்துச்சுன்னு சொன்னா, நம்மளோட ஒட்டுமொத்த அந்த தொகையும் வந்து திருப்பி நமக்கு வராது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கல். ஏன்னா நம்மளுடைய பே பிளஸ் டிஏல 10% கிட்டத்தட்ட போடுறோம். இதுல இந்த இடத்துல வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது, இப்போ என்பிஎஸ்ல நம்ம 10% போடுறோம். கவர்ன்மெண்ட் ஒரு 14% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் யுபிஎஸ்க்கு போகும்போது கவர்ன்மென்ட்டோட கான்ட்ரிபியூஷன் அந்த 14%ஆ இருக்காது. கவர்ன்மென்ட்டோட கான்ட்ரிபியூஷனும் 10%ஆ தான் இருக்கும். அதுபோக தனியா ஒரு 8.5%ல வந்து ஒரு அம்
பூல் கார்பஸ்னு ஒண்ணு மெயின்டெயின் பண்றாங்க கவர்மெண்ட்ல. அதுல வந்து தனியா அது ஒரு சேமிப்பு நிதி மாரி ரிசர்வ் ஃபண்ட் மாரி போடுறாங்க. அதாவது எதுக்குன்னு சொன்னா, அந்த குறைந்தபட்ச பென்ஷன வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அவங்க அந்த பூல் கார்பஸ்னு ஒண்ணு மெயின்டெயின் பண்றாங்க. இப்போ அந்த ரூ. 10,000 மினிமம் பென்ஷன் கேரண்டின்னு சொல்றாங்க. அந்த ரூ. 10,000க்கு கீழ தான் ஒருத்தர் ஃபிக்ஸ் ஆகுது. இந்த அஷ்யூர்ட் பே கால்குலேஷன்லாம் போடும்போது, 10,000 கீழ தான் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு ரூ. 8,500 தான் வருதுன்னு சொன்னால், அந்த ரூ. 1,500 அந்த பூல் கார்பஸ்ல எடுத்து குறைந்தபட்ச ஓய்வூதியமாக, அந்த குறைந்தபட்ச அஷ்யூர்ட் பே அவுட் ஆக அந்த ரூ. 10,000ங்கிறது உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற இன்னொரு ஷரத்து. அதுக்காக என்ன ஆகும்? உங்களுக்கு அப்ப கான்ட்ரிபியூஷன் வந்து 10% பிளஸ் 10% ஆகும். இப்ப 10% பிளஸ் 14%ன்னு இருக்கு. இதுல 10% பிளஸ் 10%ன்னு சொல்லிட்டு இதுல கால்குலேட் ஆகும். இது வந்து யுபிஎஸ்ல இருக்கிற இன்னொரு ஷரத்து. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்பிஎஸ் ஸ்கீம்ல இருக்கிற அதே மெத்தட்ஸ் தான் இருக்கு. யுபிஎஸ்ல வந்து நம்ம 3 டைம் நம்மளுடைய வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். நம்மளோட இண்டிவிஜுவல் கார்பஸ் தனிப்பட்ட முறையில ஓன் கான்ட்ரிபியூஷன், கவர்ன்மென்ட் கான்ட்ரிபியூஷன் இல்லாதது ஒரு 25% எடுத்துக்கலாம். அது படிப்பு செலவுக்கு, குழந்தைகளுடைய திருமண செலவுக்கு, வீடு கட்டுறதுக்கு, நம்ம டெர்மினல் இல்னஸ் உடல்நிலை சரியில்லாத விஷயங்களுக்கு, அது இன்கேப்பபிலிட்டி அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா, அதுலருந்து ஒரு அமௌண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், யுபிஎஸ்ல சேர்ந்த பிறகு அந்த வித்ட்ராயல் எடுக்கிறது குறைந்தபட்ச லாக்இன் பீரியட் 3 வருஷமாச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஷரத்து ஒண்ணு சொல்லுது. ஸோ குறைஞ்சபட்ச லாக்இன் பீரியட் நீங்க 3 வருஷம் இல்லாம அந்த அமௌண்ட்ட எடுக்க முடியாது. ஸோ இப்போ என்பிஎஸ், யுபிஎஸ்க்கு இப்போ மேஜர் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்பிஎஸ்ல நமக்கோடைய டோட்டல் கார்பஸ் நம்ம கைக்கு கிடைக்கும். யுபிஎஸ்ல கிடைக்காது. ஆனால் என்பிஎஸ்ல வந்து அந்த நமக்கு ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? ஏன்னா அந்த கம்பெனிய பொறுத்து தான். அந்த எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் நமக்கு ஒரு தெரியாது. ஆனா யுபிஎஸ்ல எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் நமக்கு தெரியும். இந்த 2 மேஜர் டிஃபரன்ஸ். என்பிஎஸ்ல கிடைக்கிற கிராச்சுவிட்டி வேல்யூ அதிகமா இருக்கும். யுபிஎஸ்ல இருக்கிற கிராச்சுவிட்டி வேல்யூ கம்மியா இருக்கும். இன்னொன்னு ஒன்ஸ் யுபிஎஸ்ல நீங்க போயிட்டீங்கன்னா, திருப்பி நம்ம வேற எந்த ஸ்கீம்ஸுக்கும் ரிவோக் ஆக முடியாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற இந்த சட்டத்தினுடைய அடிப்படை. இது வந்து பிப்ரவரி 17 வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. சம்மந்தமா கருத்துக்கள் வந்து பிஎஃப்ஆர்டிஏ வந்து கேட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி 17க்கு அப்புறம் இது சம்மந்தமாக ஒரு சில மாற்றங்கள் வருமோ வராதான்னு தெரியல. பட் பெரிய அளவுக்கு பொதுவாக இதுல மாற்றங்கள் வரக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் அடிப்படை ஷரத்தாக இருக்கும். அப்படி ஒரு வேளை மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். இது ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன் இந்த காணொளியில. இது அடிப்படைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க. ஏன்னா இத பத்தி நெறைய பேர் தொடர்ச்சியா கேட்கறாங்க. யாருக்கும் இத பத்தி கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிறதுனால, ஒரு கிளாரிஃபிகேஷன் அதில நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தரா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க என்ன தொடர்பு கொண்டு இது பத்தி சம்மந்தமா கேட்டுக்கலாம். வேற ஏதாச்சும் விளக்கம் இது சம்மந்தமா அடுத்தடுத்து வந்துச்சுன்னு சொன்னால், நான் தொடர்ச்சியா நம்ம யூடியூப் சேனல்ல இத பதிவு பண்ண தொடர்களே. அனைவருக்கும் நன்றி.